ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே வந்து நிவின் வந்து ரொம்ப சேடாகவே நிற்கிறாரு. அப்போ விஜய் வந்து கேட்பாரு, என்ன நிவின், என்ன நடந்துச்சு சொல்லுன்னும் போது, இல்லை விஜய், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன். அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி. இப்படி ராகினி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கேருந்து நான் போய் எல்லாரையும் இட்டுன்னு வந்து ஏதோ ஒரு விதமாக அவங்கள அட்டாக் பண்ணி நான் எவ்வளோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் அவங்க அப்பாவும் பொண்ணுக்கிட்ட என்னை எதுவுமே பண்ண முடியல விஜய், வெரி வெரி சாரின்ட்டு அப்படியே தலையை வந்து கீழே போட்டுப்பார் நிவின். அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், எனக்கோசரம் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்ததுக்கே ரொம்ப தேங்க்யூ நிவின், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, காவேரி ஏதாவது ஒன்று பண்ணுவா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. போது இல்லை விஜய், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியலையே, எனக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன். போது விடுங்க விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. போது அப்போ அந்த இடத்துல வந்து காவேரியை பற்றி ஒரு டிஸ்கஷன் போதுங்க. காவேரி எங்கே இருக்கிறாங்க, என்ன நியூஸ்னு இது வரைக்கும் எதுவுமே தெரியலங்க. வந்தாலும் காவேரி மாசாக தான் வரப்போகிறாங்க. அடிக்கிற பாலுக்கு எல்லாமே 6 பாலாக தூக்க போகிறாங்க நம்ம காவேரி. ஆனால் இந்த பசுபதி எங்கே இருக்கிறாருன்னே தெரியலையேங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.